திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் திருநாவுக்கரசர், திருநாவுக்கே அரசர். அருமையான பதிவுகளை நாம் போட்டுக்கிட்டு வரோம். இது உங்களால் தான் முடியுது. நான் பாடினா மட்டும் போகாது, நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க. இதை இன்னும் சிறப்பாக நிறைய பேர் பார்க்குற மாதிரி உங்களால் முடிஞ்ச மட்டும் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நீங்கள் கொடுக்க ஆதரவு தான் எனக்கு மென்மேலும் ஊக்கத்தை கொடுக்கும். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், அபிராமி அந்தாதி, 63 நாயன்மார்கள், கந்தர் அனுபூதி அப்படின்னா என்னன்னு தெரியாது எனக்கு. நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதெல்லாம் படிங்கம்மா. நான் எனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு, நான் இதங்காட்டியும் இதெல்லாம் படிக்கிறதுக்கு அப்படின்றாங்க. இது வயசானால் படிக்கிறது இல்லை, வாழுங்காலத்துக்கும் போகுங்காலத்துக்கும் நமக்கு வழிக்கும் விழிக்கும் துணையாக இருக்கக்கூடியது. நான் திருவாலங்காடு போன போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஓடியாந்து என்னை கட்டி பிடிச்சினாங்க. ஒரு சிலர் ஓடியாந்து காலில் விழ வந்தாங்கம்மா. கோயிலில் யாரையும் கும்பிடக்கூடாது, ஒருத்தர் காலில் ஒருத்தர் விழக்கூடாது. இறைவன் தான் நமக்கு எல்லாம். அவராண்ட இது பண்ணுங்கள், என் மேலே அன்பு இருக்குதுன்றதை அவராண்ட சொல்லுங்கள். இந்த அம்மா இன்னும் நல்லா பாடணும் அப்படின்னு அந்த மாதிரி நாம் செய்கிற இந்த பணியை நல்லபடியாக செய்யணும்னு இறைவன் எனக்கு அருள் பாலிக்கணும். அதை நீங்கள்லாம் நல்ல வண்ணம் கேட்டு செழிப்படையணும், உங்கள் மனசுலையும் பூந்து வேலை செய்யணும்னு வேண்டிக்கின்னு நம்ம இன்றைக்கி பதிகத்தை பார்க்கலாம். திருவாரூர் அந்த தளத்தில் பாடியிருக்காரு. பண் காந்தாரம், பதிகை எண் 5, 4ஆம் திருமுறை. இந்த பாடலில் இது நான் முன்னாடியே எடுத்து பாடி எல்லாம் வைக்கிறது கிடையாது. இங்கே உக்காந்த பிறகு புக்கு எடுத்தேன்னா 4ஆம் திருமுறையா, 5ஆம் திருமுறையா, 6ஆம் திருமுறையான்னு ஒன்றை எடுப்பேன். பச்சைக்கிளி எடுக்கிற மாதிரி எடுக்கணும். எடுத்தோம்னா அதில் அவர் என்ன பாட்டை உங்களுக்கு கொடுக்கணும்னு இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்காரோ அதுதான். நான் முயற்சி எடுத்து எதுவும் பண்ண முடியாது. தினம் கயிறு சாத்தி பாடுற மாதிரி தான் உங்களுக்கு தேவாரத்தை கொண்டு வந்து சேர்க்குறேன். ஒரு திருப்புகழா, திருவாசகமா, பன்னிரு திருமுறையா, அதெல்லாம் மாற முடியாது. லைனாக படிச்சுட்டு வருவேன். இதை மட்டும் விட மாட்டார். அவர் என்ன இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வராரு அப்படின்றது தான் நான் கொண்டு வந்து பாட முடியும். திருச்சிற்றம்பலம். மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் தாழ் தொழாதே, உய்யலாம் என்று எண்ணி உரி தூக்கி ஒழிந்தேன் உள்ளம் விட்டு, கொய்வுளா மலர்ச்சோலை குயில் கூவ மயில் ஆளும் ஆரூரை கையினால் தொழாது ஒழிந்து, கனியிருக்க காய் கவர்ந்த கல்வனேனே, எம்பு இருத்தி நரம்பு தோல் புகப் பெய்திட்டு, என்னை ஓர் உருவம் ஆக்கி, என்பு இருத்தி நரம்பு தோல் புகப் பெய்திட்டு, என்னை ஓர் உருவம் ஆக்கி, இன்புறுத்தி முன்பு இருந்த வினை தீர்த்திட்டு, என் உள்ளம் கோயில் ஆக்கி, அன்பு இருத்தி அடியேனை கூழ் ஆட்கொண்டு அருள் செய்த ஆரூர் தம்
முன்பு இருக்கும் விதியின்றி முயல் விட்டு காக்கை பின் போனவாறே பெருகுவித்து என் பாவத்தை பண்டியலாம் குண்டர்கள் தம் சொல்லே கேட்டு உருகுவித்து என் உள்ளத்தினுள் இருந்த கள்ளத்தை தள்ளி போக்கி அருகுவித்து பிணி காட்டி ஆட்கொண்டு பிணி தீர்த்த ஆரூர் தம் அருகு இருக்கும் விதியின்றி அறம் இருக்க மரம் விலைக்கு கொண்டவாறே குண்டனாய் தலை பறித்து குவிமுளையார் நகை நாணாது ஒழிதர் வேணை பண்டமா படுத்த எண்ணெய் பால் தலையில் தெளித்து தன் பாதம் காட்டி தொண்டியலாம் இசை பாட தூமுருவல் அருள் செய்யும் ஆரூரை பண்டியலாம் அறியாதே பனி நீரால் பாவை செய்ய பாவித்தேனே துன்னாகத்தேன் ஆகி துச்சனவர் சொல் கேட்டு துவர் வாய்க்கொண்டு என்னாகத் திரிதந்து இங்கு இருக்கை ஏற்றிட உண்ட ஏழையன் நான் என்னாகத் திரி தந்து இங்கு இரு கை ஏற்றிட உண்ட ஏழையன் நான் பொன் ஆகத்து அடியேனை புகழ் பெய்து பொருட்படுத்த ஆரூராரை என் அகத்து இருத்தாதே ஏதன் போர்க்கு ஆதனாய் அகப்பட்டேனே பப்பு ஓதி பவனனாய் பறித்தது ஒரு தலையோட திரிதர்வேனை ஒப்புவோட ஓதுவித்து என் உள்ளத்தினுள் இருந்து அங்கு உறுதி காட்டி அப்போதைக்கு அப்போதும் அடியவர்கட்கு ஆரமுதாம் ஆரூராரை எப்போதும் நினையாதே இருட்டு அறையில் மலடு கறந்து எய்தவாறே கதி ஒன்றும் அறியாதே கண் அழத்தலை பறித்து கையில் உண்டு 11 நெடுவீதி பலர்கான நகை நாணாது உழிதர் வேர்க்கு மதி தந்த ஆரூரில் வார்த்தேனை வாய்மடுத்து பருகி உய்யும் விதியின்றி மதியில் ஏன் விளக்கு இருக்க மின்மினி தீக்காய்ந்தவாறே பூவாய் தலை பறித்து பொறியற்ற சமன் நீசர் சொல்லே கேட்டு பூவாய் தலை பறித்து பொறி அற்ற சமன் நீசர் சொல்லே கேட்டு காவி சேர் கண்மடவார் கண்டு ஓடி கதவு அடைக்கும் கல்வனேன் தன் ஆவியை போகாமே தவிர்த்து என்னை ஆட்கொண்ட ஆரூரரை பாவியேன் அறியாதே பாழ்வூரில் பைக்கம் புக்கு எய்தவாறே ஒட்டாத வாள் அவுணர் புறம் மூன்றும் ஓர் அம்பின் வாய் வீழ கட்டானை காமனையும் காலனையும் கண்ணினேடு காலின் வீழ அட்டானை ஆரூரில் அம்மானை ஆர்வச்சற்ற குரோதம் தட்டானை சாராதே தவம் இருக்க அவம் செய்து தரிக்கினேனே மறுத்தான் ஓர் வல் அரக்கன் ஈரைந்து முடியினோடு தோளும் தாளும் இருத்தானை எழில் முளிரித்து விசின்மிசை முளரித்த விசின்மிசை இருந்தான் தன் தலையில் ஒன்றை
அறுத்தானை ஆரூரில் அம்மானை ஆளாளம் உண்ட கண்டன் கருத்தானை கருதாதே கரும்பு இருக்க இரும்பு கடித்து எய்த்தவாறே. கருத்தானை கருதாதே கரும்பு இருக்க இரும்பை கடித்து எய்த்தவாறே. திருச்சிற்றம்பலம். முடியலப்பா, அவர் அழறாரு, எனக்கு அழையா வருது. அப்படி ஒரு உருகி உருகி அழறாரு. நான் இப்படியெல்லாம் இருந்துட்டனே, என்ன இந்த மாதிரி எட்டுன்னு வந்து வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பெருமையும் சொல்கிறாரு, அவருடைய சிறுமையும் சொல்கிறாரு. எப்படி பாருங்க, இந்த குயிலும் மயிலும் ஆளும் ஆரூரை கையினால் தொழாதே, ஒழிந்து கனி இருக்க காய் கவர்ந்துட்டனே. நல்ல கனிஞ்ச பழம் இருக்கும்போது நான் சமணர்களுடைய இதுவில் போய் காயான அவங்களோட கூட சேர்ந்துட்டனே, நான் ஒரு கல்வனேனே அப்படின்றாரு. என்பு இருத்தி நாரம்பு தோல் புகப் பெய்திட்டு என்னை உருவமாக்கி எனக்கு இந்த உடம்பையும் எல்லாம் கொடுத்தீங்க, கொடுத்து இன்பு இருத்தி முன்பு இருந்த வினை தீர்த்திட்டு என் உள்ளம் கோயிலாக்கி, முன்பு இருந்த வினையெல்லாம் பழைய வினையெல்லாம் தீர்த்து என் உள்ளத்தையே கோயிலாக்கிட்டீங்க. அதில் அன்பு இருத்தி அடியனை கூழ் ஆட்கொண்டு, அப்படியே நம்ம கூழ் என்ன பண்ணுவோம், தண்ணியில் போட்டு கரைப்போம். அதில் கரைச்சா என்ன இருக்கும், அந்த மாவு அப்படியே எல்லாம் தண்ணியோடு ஒத்து போய்டும். அந்த மாதிரி அடியனை கூழ் ஆட்கொண்டு அருள் செய்த ஆரூர் தம் முன்பு இருக்கும் விதியின்றி முயல் விட்டு காக்கை பின் போனவாறே. என் முன்னாடியே இருக்கிறான் அந்த ஆரூரன், அதை விட்டுட்டு நான் சமணர் கூட போயிட்டேனே, முயல் இருக்கும்போது முயலை விட்டுட்டு காக்கை பின்னாடி போனேனே அப்படின்னுட்டு எவ்வளோ தத்துவத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. அருமையாக கனி இருக்க காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லி, கனி இருக்க காய் கவர்ந்த கல்வனனே அப்படின்றாரு. முயல் விட்டு காக்கை பின் போனவாறே, எவ்வளோ மனம் வருந்துறார் பாருங்க. பெருகு வித்து என் பாவத்தை பண்டெல்லாம் குண்டர்கள் தம் சொல்லே கேட்டு உருகு வித்து என் உள்ளத்தினுள் இருந்த கள்ளத்தை தள்ளி போக்கி, சும்மா கூட இல்லை, அந்த மனசில் இருக்கிற திருட்டு எண்ணத்தை அப்படியே போக்கி அழிச்சிட்டாராம். தள்ளி போக்கி அருகு வித்து பிணி காட்டி எனக்கு உடம்பு முடியாமல் பண்ணி வைத்து அவருக்கு இதுவாக்கிட்டார் இல்லையா, சோழனை வர வச்சிட்டார் இல்லையா. ஆட்கொண்டு பிணி காட்டி ஆட்கொண்டு பிணி தீர்த்த ஆரூர் தம் அருகு இருக்கும் விதி இன்றி அறம் இருக்க மரம் விலைக்கு கொண்டவாறே. எவ்வளவாறு அழகான, இதுக்கு மேலே தமிழில் என்னங்க வேணும், தமிழில் அவ்வளோ அழகாக பாடியிருக்கார் பாருங்க நம்ம திருநாவுக்கரசர். அருமையாக குண்டாய் தலை பறித்து குவி முளையார் நகை நாணாது உழிதர் வேனை பண்டமா படுத்து எண்ணெய் பால் தலையில் தெளித்து தன் பாதம் காட்டி தொண்டெல்லாம் இசைப்பாட தூமுருவல் அருள் செய்யும். எப்படி இருந்த எண்ணெய் உனக்கு பாட வச்சு அருள் செய்யும் ஆரூரரை பண்டெல்லாம் அறியாதே பனி நீரால் பாவை செய்ய பாவித்தேனே அப்படின்றாரு. ஒவ்வொரு பாடல்களும் அப்படி கொண்டு வந்து சேர்த்துருக்காரு நம்மளுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது பூவையாய் தலை பறித்து பொறி அற்ற சமன் நீசர் சொல் கேட்டு காவி சேர் கண் மடவார் கண்டு ஓடி கதவு அடைக்கும் கல்வனேன் தன் ஆவியை போகாமே தவிர்த்து என்னை ஆட்கொண்ட ஆரூரரை பாவியேன் அறியாதே பாழ் ஊரில் பைக்கம் புக்கு எய்த்தவாறே. உன்னுடைய பெருமை தெரியாமல் நான் இந்த ஊர்லேயே இருந்திருக்கிறேனே, எவ்வளோ மோசமானவனாக ஆகிட்டேன் நான்
அந்த சமணர்கள் கண்டா முட்டு கேட்டா முட்டு, அதாவது திருநீர் பூசினவங்கள பார்த்துட்டாங்கன்னா தீட்டு அவங்களுக்கு. நமச்சிவாயம்ன்ற சொல்ல கேட்டுட்டாங்கன்னா தீட்டு. கண்டா முட்டு கேட்டா முட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இதெல்லாம் வந்து தீட்டு, பார்த்தாலும் தீட்டு. அந்த மாதிரி முழுமையாக ஒரு ஆள் அதுக்கு சும்மா கண்டா முட்டுன்னா என்ன, ஓடியாந்து கதவு சாத்திக்கிறாங்களே, அந்த சந்தில் ரவன்னு தெரிஞ்சிச்சுனாவே அது தீட்டாகி போகுது. போய் குளிப்பாங்க. முழுக்க முழுக்க பார்த்துட்டாங்கன்னா அன்றைக்கி பூரா ஆகாரம் கூட சாப்பிட மாட்டாங்களாம். அப்படியாக அந்த நீசர்கள் அவங்க கூட கூடி நான் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அருமையான இந்த பாடலை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. கருத்தானை கருதாதே கரும்பு இருக்க இரும்பை கடித்து எய்த்தவாறே. கரும்பு போல் இறைவன் இருக்கும்போது நான் இரும்பை கடித்தேன், எனக்கு தேவையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை போல் இன்னும் நம்ம எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம சைவத்திலேயே படிங்க, நம்ம சைவத்தை படிங்கன்னா அதை விட்டுறாங்க. எவ்வளோ பேர் எனக்குள்ள இதுக்குள்ளே நாங்களும் இந்து தான், நாங்களும் கோயிலுக்கு தான் போகிறோம் அப்படின்றாங்க. ஆனால் என்னன்னு கேட்டால் ஒன்றும் தெரியாது. தெரியலனாலும் பரவாயில்ல, இது காலம் போனது போச்சு. இனிமேலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், பாடணும். இதையெல்லாம் நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிருக்கார். ஏன்னா அவர் இறைவனை உணர்ந்துட்டார், இறைவனோட ஐக்கியமாயிட்டார். அவர் நம்மளுக்காக இதையெல்லாம் பாடி வச்சுட்டு வாப்பா, பிற்காலம் வரப்போகிற காலம் ரொம்ப கஷ்டகாலம். ஏன்னா நான் நேர்லலாம் வர முடியாது, ஆதார் கார்டு ஐடியெலாம் கேட்பாங்க, அதனால் நான் மறைந்து தான் அருள் பாலிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் 4 பேரை வச்சு நம்மளுக்கு நல்லா வலியுறுத்தி இருக்காங்க. சம்பந்தரும், அப்பரும், சுந்தரரும், மாணிக்கவாசகரும் அருமையாக 4 நாயன்மார்களும் அருமையாக பாடியிருக்கிறாங்க. இதை விட நம்மளுக்கு 63 நாயன்மார்கள் இல்லறத்திலேயே இருந்து வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கிறாங்க. குடும்பத்தில் இருந்து அடியார்களுக்கு தொண்டு செய்து பெரும் பேர் பெற்று 63 நாயன்மார்கள் வரிசையில் வந்துட்டாங்க. இதையெல்லாம் கேளுங்க, கேட்டு உங்களுடைய நேரத்தை பொன்னான நேரமாக மாற்றிக்குங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். இந்த 10 பாடல்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறவங்க அவ்வளவா இல்லை. ஏன்னா ராகம் தாளம் கச்சேரிலாம் பண்ணி பாடுறதுக்கு இல்லை, எளிமையான முறையில் உங்களுக்கு கொண்டு வந்து போடுறேன். இது சிவபெருமான் புற்றிடங்கொண்டார், அம்பாள் அல்லியம் பூங்கோதை, திரு ஆரூர் பதிகம். கேளுங்க, கேட்டு இறைவனுடைய திருவருளை பெறுங்க. திருச்சிற்றம்பலம்.